7-8 மாசத்துல கர்ப்பிணிகளுக்கு உள் பரிசோதனை எப்ப தேவை? உள் பரிசோதனை பண்ணலன்னா அப்ப எப்படி குழந்தை பெற்றுக்கிறது? அவங்க கூட படுக்கும் மாத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படி இப்படி எதையாவது கெட்டதெல்லாம் பேசுவாங்க. உள் பரிசோதனை பிவி எக்ஸாமினேஷன் ரொம்ப சென்சிட்டிவானது. அது குழந்தை பிறக்கிற இடம். விஜயனா அது ஒரு பெரிய டியூப் மாதிரி இருக்கும், 15 சென்டிமீட்டர் இருக்கும். அது சாதாரணமா நல்லா அமுங்கி இருக்கும். பட் அந்த வெஜைனா வெளியில இருக்கிற இடம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். பீரியட் பிளட் அது வழியா தான் வெளியே வரும். உடலுறவு அது வழியா தான் பண்றாங்க. குழந்தை பிறக்கிறதும் அது வழியா தான் வருது. ஸோ இந்த மாதிரி உள்ள இடத்த எவ்வளவு பக்குவமா பாத்துக்கணும். அதுல எந்த ஒரு கவுன்சிலிங்கும் இல்லாம சில டைம்ஸ் டாக்டர்ஸ் நர்சஸ் ஏறிபட உள் பரிசோதனை பண்றேன் கையை உள்ள விட்டுருவாங்க. அது தெரிஞ்சு செய்யும் போது 199 பேருக்கு ஒண்ணு இருக்காது. அது அவங்ககிட்ட கரெக்டா என்ன செய்ய போறோம் தெரியாம சும்மா வயிற்றுல குழந்தைய தொட்டு பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல கால மடக்கு அப்படின்னு உள்ள டக்குனு கையை விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் ரொம்ப ரொம்ப வலிக்கும். நிறைய நர்சஸ் டாக்டர்ஸ் எங்க ஹாஸ்பிட்டலே இது நடந்திருக்கு. அதை தெளிவா அதை சொல்லணும். பிரசவ பாதை இருக்கு இல்லைங்களா, அது சைட்ல இருக்கிறது லேபியா மைனோரான்னு சொல்லுவோம். அதுக்கு மேல இருக்க லேபியா மேஜோரா. கரெக்டா ரெண்டும் சேர்ற இடம் பேரு ஃபோர்ஷெட். அந்த இடம் எல்லா நேரமும் அந்த இடத்துல தான் வந்து நிற்கும். உடலுறவு பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட் டைம் கணவர் அதை இது பண்ணும்போது அந்த இடத்துல தெரியாம கை வச்சிட்டாருன்னா அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இறுகிரும். அந்த இறுகிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பெயின் வாழ்நாள் பூரா நிறைய பேருக்கு இருக்காது. அது பெரிய டிப்ரெஷனாவே ஆயிடும். சில கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி, முஸ்லீம் ஃபேமிலியோ கிறிஸ்டியன் ஃபேமிலியோ ஹிந்து ஃபேமிலியோ அந்த இடத்த யாரையும் பார்க்க கூட விட மாட்டாங்க. இவங்களுக்கு கை கூட வைக்க மாட்டாங்க. ஸோ அவங்க இன்னும் சென்சிட்டிவா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல யாரோ கை வைக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. 7, 8, 9 மாசத்துல இந்த உள் பரிசோதனை எப்பெல்லாம் தேவை அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க கேர்ஃபுல்லா இருப்பீங்க. அது வேண்டானா அது வேண்டான்னு சொல்லிடுவீங்க. இல்ல எப்ப பண்ணணுங்கிறது உங்க கையில உங்க பொறுப்புல இருக்கணும். ஸோ உள் பரிசோதனை நான் சொன்ன மாதிரி வெஜைனா 14 சென்டிமீட்டர். ஸோ அது உள்ளுக்குள்ளார கை விட்டு அது வரைக்கும் உள்ள விடுவாங்க. அது உண்மையாவே வலிக்கும். இன்னொன்னு அது வாயில ரொம்ப நரம்பெல்லாம் அவ்வளோ சென்சிட்டிவா இருக்கும். அந்த பிரசவ பாதைக்கு வெளியில இருக்கிற இடம் நரம்புகள் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். எந்த வலியும் தாங்காது. தொட்டாலே வலி மாதிரி தெரியும். ஸோ அந்த இதை தான் நம்ம முன்னே தெரிஞ்சுக்கணும். ஸோ 7-8 மாசத்துல கர்ப்பிணிகளுக்கு பிவி உள் பரிசோதனை எப்ப தேவை? டாக்டர்ஸ்குள்ள இன்டிமேட் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. ஸோ இன்டிமேட்னா ஒரு முக்கியமான பரிசோதனை. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லாட்டி குழந்தை பிறந்தவங்களுக்கு அதை பத்தி பேசல. இது 7-8 மாசத்துல உள்ள இதான். சம்டைம்ஸ் உங்களுக்கு பனிக்கூட உடஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ஃபீலிங் உண்மையாக பனிக்கூட உடஞ்சிருக்கான்ட்டு டாக்டர்ஸ் செக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். யூஸ்வலா அது ஸ்பெக்ட்ரம்னு இருக்கும். ஒரு மெட்டல்ல வச்சு உள்ள வச்சுட்டு அப்படி பார்த்தா போதும். கையை உள்ள விட மாட்டேன். கையை உள்ள விடும்போது வெளியில இருக்கிற இன்ஃபெக்ஷன்லாம் உள்ள போகும். உள்ள போனா பேபிக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ மோஸ்ட்லி அதாவது உள்ள விட மாட்டாங்க. கையில எல்லாம் என்ன ஸ்டெரைல் க்ளவ் எதை போட்டாலும் அது இன்ஃபெக்ஷன் உள்ளதான் போகும். ஸோ 7-8 மாசத்துல ஃபர்ஸ்ட் பனிக்கூட உடஞ்சிருக்குமா டவுட் இருந்தா பண்ற வாய்ப்புகள் இருக்கு. எப்ப உண்மையாவே பண்ணலாம் அப்படின்னா ஒரு 37-38 வாரம் ஆகும்போது உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் திறந்திருக்க வாய்ப்பு இருக்கும். பேபி ஹெட் நல்லா உள்ள கீழே இறங்கி இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல பண்ணுவாங்க. இன்னொன்னு 9வது மாசத்துக்கு அப்புறம் திடீர்னு பனிக்கூட உடஞ்சிருச்சுன்னா நஞ்சு கூடி உள்ள இறங்கிருமோ அப்படிங்கிற பாக்குறதுக்கு பண்ணுவாங்க. அது இல்லாம வேற எதுவுமே கிடையாதுங்க. 9வது மாசத்துல டெலிவரிக்கு இன்னும் 2 வாரத்துக்கு முன்னாடி கர்ப்பப்பை திறந்திருக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்கு அதுவுமே நீங்க அலோவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு அதனால பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னா அதை உங்க மனசுக்கு நீங்க சொல்லிட்டு உள் பரிசோதனை பண்ணாதான் கர்ப்பப்பை வாய் திறந்திருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா பண்ணுவாங்க. முதல் தடவை உள் பரிசோதனை பண்றது உண்மையாவே நீங்க பொறுமையா டைம் எடுத்துக்கோங்க. முடிஞ்சா உங்க ஹஸ்பண்டை கை கூட வச்சுக்கிட்டு அவர் கையை பிடிச்சுக்கோங்க. அதான் நல்லது. நர்ஸா இருந்தா கூட உங்களோட பிரைவேட் பார்ட்ஸ் பிரசவ பாதை அந்த யூரின் போற இடம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஸோ எல்லா பெண்களும் அப்படிதான் இருப்பாங்கன்னு பண்ணி பார்க்கறதா டாக்டர்ஸ் நர்ஸஸோட உண்மையான கடமை. இல்ல அதை பத்தி உள் பரிசோதனை என்னன்னு தெரியும்னா தெளிவா அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். பிரசவ பாதை குழந்தை வர பாதையில நான் விரலை விட்டு உள்ள பார்க்க போறேன் அப்படின்னு ஒரு கவுன்சிலிங் வேணும். அது பண்றதுனால டாக்டர்ஸ்க்கோ நர்சஸ்க்கோ என்ன பயன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு சென்சிட்டிவான இடம். அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அது ஒரு பெண்ணோட முக்கியமான உறுப்பு அப்படிங்கிற சிந்தனை இருக்காது. அதுக்கப்புறம் பிரசவத்துல தான் மெயினா நிறைய பண்ணுவாங்க. கன்ட்ராக்ஷன்ஸ் 10 நிமிஷத்துக்கு 2 இல்ல 3 கன்ட்ராக்ஷன் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேபி ஹெட் பொசிஷன் கரெக்டா இருக்கா, ஹெட் லெவல் எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறது பண்ணுவாங்க. இருந்தாலும் அந்த டயத்துல உங்களுக்கு பர்மிஷன் இருக்கு, தேவை இருக்கா இல்லையான்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். எப்ப நீங்க உங்க பர்மிஷன் இருக்காது அப்படின்னா சடனா உங்களுக்கு பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சு, இல்ல சடனா உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது, இல்ல நஞ்சு குடி கீழே இறங்குது, அந்த மாதிரி சமயத்துல தான் அவங்க டக்கு டக்குன்னு 2 வார்த்தையை சொல்லிட்டு பண்ணுவாங்க. மற்ற நேரம் உங்களுக்கு உரிமை இருக்கு வேண்டான்னு சொல்றது. உள் பரிசோதனை ரொம்ப சென்சிட்டிவான இது. நிறைய பேருக்கு அது தெரியாம பண்ணிடுறதுனால அவங்க வாழ்க்கையே மாறி கவுந்து போட்டுட்டு உடலுறவு பண்றது கூட பயப்படுறாங்க. 2வது குழந்தை பெற்றுக்கிறது பயப்படுறாங்க. அபார்ஷன் ஆகும்போது சம்டைம்ஸ் அதான் பண்ணிடுறாங்க. பிரசவம் ஸ்டார்ட் ஆன பிறகு 2 தடவை 3 தடவை உள் பரிசோதனை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 3 தடவை இல்லை 4 தடவை, இதுக்கு மேலே உள் பரிசோதனை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. பெயினே வராதவங்களுக்கு ஜெல் வச்சு பெயின் வர வச்சு அந்த ட்ரிப் வழியா பெயினை இன்னும் ரெகுலேட் பண்றாங்கல்ல, அப்போ சம்டைம்ஸ் 1 or 2 times கூட ஆகும். ஏன்னா அந்த 3 கன்ட்ராக்ஷன் வர வரைக்கும் 3 கன்ட்ராக்ஷன் வந்துச்சுன்னா தான் கர்ப்பப்பை வாய் திறக்கவே ஆரம்பிக்கும்.
அது வரும்போது ஒரு செக் பண்ணிட்டு 3 சென்டிமீட்டர் இருக்கு, இல்ல கர்ப்பப்பை வாய் க்ளோஸ்டா இருக்கு அப்படின்னு ஒன்று எழுதிப்பாங்க. அதுல இருந்து கரெக்டா 4 மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னொருக்கா பண்ணுவாங்க. அதுல இருந்து கரெக்டா 3 மணி நேரத்துக்கு இன்னொரு தடவை பண்ணுவாங்க. பண்ணும்போது கர்ப்பப்பை வாய் ஃபுல்லா திறந்திருக்கும். திறந்திருந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் குழந்தை பிறந்துடும். உள் பரிசோதனை எப்பப்பெல்லாம் தேவைங்கிறது தெளிவாக போட்டிருக்கேன். இதை தவிர வேறு எப்பயுமே தேவை கிடையாதுங்க. நீங்கள் தைரியமாக எனக்கு இப்போ உள் பரிசோதனை வேண்டாம்னு சொல்கிறதுக்குள்ள பக்குவம் இருக்கணும். ஸோ அதிகமாக உள் பரிசோதனை பண்ணக்கூடாது. ஸோ பிவி பண்ணுறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஸோ அதனால் அதை பற்றி இன்னும் தெளிவாக நான் எப்போ வேணாலும் நான் வீடியோ போடுறேன். 100 வீடியோ போட்டால் கூட அதுக்கு அதை சால்வ் பண்ண முடியாது. பிகாஸ் இட் காசஸ் ஸோ மச் ட்ரோமா. ஏன்னா அந்த இடத்துல தான் கட்டும் பண்ணுவாங்க குழந்தை பிறக்கும்போது. அது ஒரு சென்சிட்டிவான ஏரியா, அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு இது தெரியாது. எதுக்குள்ள உள்ளுக்குள்ளார போனால் கை தான் வலிக்காது அப்படின்னு. பட் வெளியில் இருக்கிறது ஒரு பெண்ணோட மென்டல் ட்ரோமாவை அவங்க கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்களா, அந்த பாதிப்பு அடைஞ்சவங்களுக்கு நம்ம என்ன கவுன்சிலிங் கொடுக்கணும், அவங்க என்ன பண்ணால் அதுலேருந்து வெளியில் வருவாங்க, அடுத்த குழந்தை எப்படி பெற்றுப்பாங்க, அடுத்து திருப்பி நார்மலாக உடலுறவு எப்படி பண்ணுவாங்க, அது டீட்டெயில்டாக நான் போடுறேன். ஸோ இது பிவி உள் பரிசோதனைக்குள்ள டீட்டெயில் வீடியோ. உள் பரிசோதனை எங்கே பண்ணுறோம்? பிரசவ பாதையில் இந்த இடத்துல உங்கள் பீரியட் பிளட்லாம் வருது இல்லையா, அந்த இடத்துல. ஸோ முதல்ல ஒரு கையை இது பண்ணுவாங்க, அப்புறம் 2 கை வச்சுட்டு மெதுவாக உள்ள விடுவாங்க. உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா டக்குன்னு நிறுத்த சொல்லிடுங்க. நல்ல 2-3 தடவை மூச்சு எடுத்துட்டு அப்புறம் பண்ணுங்க. இல்லைனா லாஃபிங் கேஸ்னு ஒன்று இருக்குது, அதை மூக்கில் வச்சுட்டு நல்லா உள்ளே எடுப்புனா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வலி எதுவுமே இருக்காது. ஸோ அதுவும் உங்களோட கவனத்தில் சரியா டாக்டரோ நர்ஸோ என்னோட குழந்தையோட நல்லதுக்காக உள் பரிசோதனை பண்ணுறாங்க அப்படின்னு உங்கள் மனசு தேத்திட்டு அப்புறம் இதோட உள்ளே போவாங்க. அது நான் சொன்ன மாதிரி இவ்வளோ தூரம் உள்ளே போவாங்க. அப்படி உள்ளே போய் இப்படி பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு இப்படி வரல இது பண்ணிவிட்டு இது 1 சென்டிமீட்டரா 2 சென்டிமீட்டரா 5 சென்டிமீட்டரா அப்படி ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஸோ உண்மையாகவே அது வலிக்கும். பட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும்போது அது வலியை உங்களால் தாங்கிக்க முடியும். அது வலியாக இருக்காது. அப்போ அது ஒரு அருவருப்பான அனுபவமாக இருக்கும். பட் வலி இருக்காது. உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும்போது அது வலியை உங்களால் தாங்கிக்க முடியும். அது வலியாக இருக்காது. அப்போ அது ஒரு அருவருப்பான அனுபவமாக இருக்கும். பட் வலி இருக்காது. தெரியாமல் இருந்துச்சுன்னா கட்டாயம் அது வலிக்கும். ஸோ தெரிஞ்சுக்கிறது நல்லது. எப்போ பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். எப்பயும் உங்களுக்கு பண்ண வேண்டாங்கிறது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். எனக்கு இது வேண்டாம்னா வேண்டாம், அது இல்லாமல் என்ன வேணாலும் பண்ண முடியும். உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். உங்களுக்கு மனக்காயம் வந்துட்டு அது வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்படக்கூடாது. ஸோ தைரியமாக இல்லை நான் ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சிங்கப்பெண்ணாக இருங்க. வாட் ஆர் த இண்டிகேஷன்ஸ் ஆஃப் இன்டர்னல் எக்ஸாமினேஷன்? பிவிஏ பரிசோதனை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். எதுக்கெல்லாம் பண்ணணுங்கிறது ஒரு டக்குன்னு பாயிண்டாக பார்த்துருவோம். 1, சுகப்பிரசவத்துக்கான அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒன்று பார்க்குறாங்க. 2வது குறப்பிரசவம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்குறாங்க. 3வது பனிக்குடம் உடைஞ்சிச்சுன்னா ஒரு ஸ்பெக்குலம் போட்டு நீர் வருதான்னு பார்த்துட்டு கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகிருக்கான்னு பார்க்குறாங்க. 38, 39 இல்லை 40 வாரம் ஆகும்போது ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்வீப்புன்னு கர்ப்பப்பை வாயை சாஃப்டாக திறந்து மெதுவாக ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அடுத்து இண்டக்ஷன் ஆஃப் லேபர், பிரசவ வலியை வர வைக்கிறதுக்கு மெடிசன் கொடுக்கறதுக்கோ இல்லை பிரசவ வலி வர வைக்கிறதுக்கு இண்டக்ஷன் ஆஃப் லேபர் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பிரசவ வலி ஆரம்பித்த பிறகு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு கொடுக்க பிரசவம் கரெக்டான பாதையில் போதா இல்லை ஸ்டக் ஆகிடுதா அப்படின்னு பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. 7, 8, 9 மாதத்தில் ப்ளீடிங் ஏதாவது வந்துச்சுன்னா கர்ப்பப்பை வாயில் ஏதாவது புண்ணு இருக்கா இல்லை கர்ப்பப்பை வாயில் பிரச்சனை இருக்கான்னு ப்ளீடிங்காக உள் பரிசோதனை பண்ணுவாங்க. வயிறு தொட்டு பார்க்கும்போது தலை தான் கீழே இருக்க மாதிரி இருக்கும். பட் சம்டைம்ஸ் குறுக்கில் இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்போ குறுக்கில் இருக்கா இல்லை தலை தான் கீழே இருக்கான்ட்டு மால் பொசிஷன் இல்லாட்டி மால் ப்ரெசன்டேஷன் சொல்லுவோம். அதுக்கு இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக உள் பரிசோதனை செய்ய வாய்ப்புகள் இருக்குது. பனிக்கூட உடச்சி விடுறது, சம்டைம்ஸ் பிரசவ வலி நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு விதமாக அதை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு ஏஆர்எம் பனிக்கூட உடச்சி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீர் வரும். நீர் வந்தோடனே குழந்தை தலை கீழே இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஆயுதம் ஏதாவது போட்டு எடுக்குன்னா கர்ப்பப்பை வாய் ஃபுல்லாக திறந்திருக்கா, ஃபுல்லி டைலேட்டடாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கப்பு வைப்பாங்க. இல்லைன்னா ஆயுதம் போட்டு மெதுவாக குழந்தைய டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இது தவிர வேறு ஜாஸ்தி எதுவும் கிடையாதுங்க. ஆனால் எப்படி உள் பரிசோதனை பண்ணும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறோங்கிறது தெளிவாக நம்ம பார்ப்போம்.